திருவள்ளூர் அருகே மேற்காத்தூர் என்ற ஊரில் ஒரு வேட்டைக்காரர் வாழ்ந்தார். அவர் பெயர் ஈரைப்பிறை நாயனார். அவர் வேட்டைக்காரராக இருந்தாலும் உள்ளம் மட்டும் சித. ஒரு நாள் ஆழமான காட்டில் மான் வேட்டைக்குச் சென்றார். மாலையாகிவிட்டது. அப்போது கனமழை பெய்யத் தொடங்கியது. அவர் அருகிலிருந்த ஒரு பெரிய மரத்தடியில் மழையை தவிர்க்க நின்றார். அந்த மரமே சிவலிங்கம் இருக்கும் புனித இடம் என்பதை அவர் அறியவில்லை. மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. அவர் மழையிலிருந்து தப்பிக்க நின்றபோது ஒரு மான் நிழலில் ஒளிந்தது. நாயனார் விளக்கை பார்த்தபோது சிவலிங்கம் நனைந்து துயரப்படுவது போல தோன்றியது. அவர் அதிர்ந்து, இவர் என் ஈசன் என்று உணர்ந்தார். மழை பொழியாதபடி தன் தலையாலே லிங்கத்தை காப்பாற்றினார். இரவு முழுவதும் மழை கிட்டத்தட்ட தணியவில்லை. ஆனால் அவர் ஒரு குழிதாலும் அசையவில்லை. அவரது காலில் பாம்பு ஏறி கடித்தது. ஆனால் அவர் அசையவில்லை. ஈசனின் மீது இருந்த பக்தி உடலின் வலியை மறக்க வைத்தது. அந்த அளவுக்கு பக்தியின் உச்சியை கண்ட சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். மகனே, உன் பக்திக்கு நான் வணக்கம் செய்கிறேன். எனக்காக மறந்து நின்ற உனக்கு இறப்பே கிடையாது. என் திருப்பதத்தில் வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது என்று அருளினார். நாயனார் முட்டிக்கொண்டும் கண்ணீர் விட்டு சிரித்தும் ஈசனை வணங்கினார். அவரது உடல் நிலம் தொடாதபடி கைலாயம் நோக்கி உயர்ந்தது.